ரகுமான் சாரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அவர் வந்து செல்லக்குட்டி அவர் செல்லம் அவருக்கு. அவங்க 2 பேரும் மலையாளத்தில் நிறைய வாசிப்பாங்க அப்போல்லாம். அவங்க அப்பா ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர், கண்டக்டர். அவர் ரெக்கார்டிங் வாசிக்கும் போது அவர் அப்புறமா மலையாளத்தில் ஜான்சன் மியூசிக் டைரக்டர் இருந்தார். அவருக்கு அங்கே வாசிக்கும் போது அவர் கொஞ்சம் லேட்டாக வருவார். ஏன்னா நைட்டெல்லாம் ஒர்க் பண்ணுறாருல, மெதுவாக வருவார். பதிவு வந்து அவர் கீபோர்டு செல்லோ பார்த்து தான் கொடுப்பாங்க அவருக்கு மியூசிக்கு. செல்லோ நோட்ஸ் வந்து அப்படியே கீபோர்டில் வாசிக்கணும். அந்த மாதிரி நோட்ஸ் கொடுப்பாங்க அவருக்கு. நோட்ஸ் எழுதுறதுக்கு லேட்டாகும். அப்போல்லாம் ஒரு படம் ரீல் போட்டு அது இது பண்ணிவிட்டு அது ஒன்றுலாம் எடுப்பாங்க அப்போல்லாம். இப்போ தான் எலக்ட்ரானிக்லாம் போட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போல்லாம் வந்து இப்போ ரீல் ஒரு ரீலாக அடிக்கணும், முடிக்கணும். அவர் வருவார். அந்த ரீல் நோட்ஸ் எழுதுறதுக்குள்ளே அவர் போயிட்டு வந்துட்டு பப்ளு அந்த நோட்ஸ் எழுதிருக்கேன். அவரும் பப்ளு தான் கூடுவார். நோட்ஸ் எழுதி வச்சுருங்க, செல்ல பாட்டு எழுதி கொடுத்துருங்க, டக்கு அவர் தமிழ் எழுதி கொடுத்துருவார். வந்தோன்னா ஜான்சன் வந்தோடனே கனெக்ட் பண்ணுவார். அப்போ கரெக்டாக செல்லோ பாட்டெலாம் நாங்கள் 2 பேரும் ஒன்றா வாசிச்சிடும் AVMCயில். அது மாதிரி வாசிட்டு இருக்கும்போது அப்புறம் இன்னொரு வாட்டி இதில் தெலுங்கு படம் M. ரங்காராவன் மியூசிக் டைரக்டர். அவர் ரெக்கார்டிங் வாசிக்கும்போது இவர் ஜாய் வந்து கீபோர்டு வாசிக்கிறார். அவர் வந்து நிறைய படம் மியூசிக் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் ஹிந்தி படம் பண்ணுவார் நிறைய ஜாய். அவர் அன்றைக்கி திடீர்னு பாம்பேயில் பொக்காடியா பெரிய ப்ரொடியூசர் அந்த காலத்தில். அவருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டோன்னே அவர் உடனே நான் போகிறேன், தம்பி வருவார் அவர் வந்து வாசிப்பார். அவர் சொல்லுவார், அவர் பேசுகிறது அவர் தான் பேசுவார் ஃபாஸ்ட்டாக. தம்பி மத்தியானம் மேலே தம்பி வருவார். அவர் திலீப் அவர் வாசிப்பார். அவர் மியூசிக் டைரக்டர் சொல்லிட்டு அவர் போயிட்டார். அப்புறம் திலீப் தான் நம்ம AR ரமன் சார் வந்து வாசித்தாங்க. அப்புறம் நான் செல்ல வாசிக்கிறேன். அப்புறம் அவர் சொன்னார், பிரேக்கில் வந்துட்டு சொன்னார், பப்ளு ஒரு மிக்சிங் இருக்குது, ஒரு ஆடு மியூசிக் இருக்குது, நீங்கள் வந்து வாசிக்கணும் பப்ளுன்னு சொன்னார். ஓகே பப்ளு வாசிக்கலாம் சொன்னேன். அப்புறம் வெளியே வந்து பார்த்தா மழை பெய்ஞ்சிது, நல்லா மழைலாம் பெஞ்சிருந்துச்சு, இதாக இருந்துச்சு. சொன்னேன் நாளைக்கு வச்சுக்கலாமே, நாளைக்கு இது இல்லை இன்றைக்கே முடிச்சான். இப்போ ராஜீவ் மேனன் பண்ணுறாரு, இன்றைக்கே முடிச்சிடணும், அது சோலோ வாசிக்கணும் அப்படியா சொன்னேன். சரி நான் அதுக்குள்ளே பேமெண்ட் கூப்பிட்டாங்க. ரெக்கார்டிங் முடிஞ்சிச்சு, பேமெண்ட்டு குடிக்கலாம். சரி பேமெண்ட் வாங்கிட்டு வந்து பார்த்தேன், என் செலவு காணோம். அவர் ரிசல்ட்டு பப்ளு காரில் எடுத்து வச்சுட்டேன், வாங்கன்னு கூப்பிட்டாரு, வச்சுருக்கேன் வந்துருக்கேன் சொன்னார். அப்புறம் லூனா இருக்கும், அப்போல்லாம் லூனாலாம் வச்சு அங்கேயே விட்டுடுங்க, நம்ம நாளைக்கு வந்து இப்போ ஒரு ½ உங்களுக்கு விட்டுறேன்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு அப்புறம் வி வாண்ட் சாலிடாக டிவி வரும் பாருங்க, அந்த ஆடில் நான் தான் அது வாசித்தேன். அந்த சோலோ வாசிச்சுட்டு ராஜீவ் மேனன் உட்காந்துருக்காரு. இவர் ஹேண்ட்ஸம் ஆகுறாரு, இவர் ஆக்ட் பண்ணுவாரா ஆர்டிஸ்ட் தாங்க யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னார் ரகுமான். அப்போ அந்த அடுத்த நாள் வந்து டாச் கவர்மெண்ட்டில் ஷூட்டிங். சார் வந்துருங்க சார். நான் சொன்னேன் மதியானம் டி ராஜா சார் ரெக்கார்டிங் இருக்குது, நாங்கள் போனோம், எனக்கு விட்டுட்டு உங்களுக்கு 12 மணிக்கெலாம் விட்டுறேன் உங்களேன்னு சொல்லி சொன்னார் அவர். சரி அது அந்த சீனு போய் நான் அந்த மியூசிக் வாசிச்சுன்னா அதே ஷூட்லாம் பண்ணார். அதை ஷூட்லாம் போட்டு 3 பீஸ் ஷூட்லாம் போட்டு அதை நான் வாசிச்சுட்டு கரெக்டாக 12 மணியில் கொண்டு போய் 2 மணி காய்ச்சிட்டாங்க. பிரசாத் ஸ்டுடியோ கொண்டு வந்து விட்டார். அந்த மாதிரி சான்ஸ் எல்லா மியூசிக் டைரக்டரும் செல்லம் தான். நம்ம எல்லாம் இந்த அளவுக்கு வந்துன்னா எல்லா மியூசிக் டைரக்டர், அப்புறம் மியூசிக் டைரக்டர்ஸு, அப்புறம் மியூசிஷியன்ஸு எல்லோரும் நம்மளை அன்பாக நேசிச்சதுனால தான் இந்த அளவுக்கு வந்திருக்கோம். நம்ம அன்பு செலுத்தணும் எல்லார்கிட்டையும். என்ன சொல்லுங்க? ஆமாம், அது செலுத்தினாவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் கொடுப்பாங்க. திருவையாறில் ஃபஸ்ட்டு செல்லவை வாசித்தது நீங்கள் தானே கேள்விப்பட்டோம், அதை பற்றி சொல்லுங்க சார். திருவையாறில் வந்து அது ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, அங்கே யாரும் அந்த வேறு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் விட மாட்டாங்க அங்கே. அப்போ நான் கத்திரி கோபாலன் சார்கிட்ட அவர் வீட்டுக்கு போயிருந்தப்போ அப்புறம் அவர்கிட்ட போய் வாசித்தேன் நான். 5 ஸ்ட்ரிங்ஸ் செல்லோ. இது வந்து சாப்பா டியூனிங். இதில் செல்லோவில் வந்து சாப்பா டியூன் பண்ணி, வெஸ்டர்ன் டியூனிங் கிடையாது, சாப்பா டியூன் பண்ணால் கமக்கெல்லாம் ஈஸியாக வரும். அந்த மாதிரி கமக்கெல்லாம் வரும், நல்லா வரும். அந்த மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சாப்பா டியூன் பண்ணிட்டா நல்லா எல்லா ஸ்ட்ரிங்லையும் வாசிக்கலாம். அது வாசித்தோன்னா அவருக்கு ரொம்ப பேஷ் நல்லா வாசிக்கிறாளே அவர் சொல்லிவிட்டு அவர் பஜ்ஜி கிஜ்ஜெலாம் போட்டு தோசைலாம் சுட்டு எனக்கு கொடுத்தாரு. அன்றைக்கி 2 பேரும் வாசித்தோம் ஒரு வீட்டில். வாசித்தோடனே அப்புறம் சொன்னார், நம்ம நீங்கள் வாங்க திருவிழாவுக்கு வாங்க, இப்போ பேசலாம், நம்ம இது அவர் புரோகிராம்லாம் சொல்லியிருந்தார். அது இல்லாமல் இவர் நம்ம இன்னொரு ஃப்ரெண்டு சாக்ஸ் பிளேயர் அவர் குமாரசாமின்னு, அவர் கச்சேரிலாம் போய் வாசிப்பேன், கர்நாடிக் கச்சேரிலாம் போய் வாசிப்பேன் நான். நிறைய கர்நாடிக் சாங்ஸ்லாம் நிறைய இருக்குல்ல, அதெல்லாம் வாசிப்போம், கூட சேர்ந்து வாசிப்போம், நம்ம வயலில் செல்ல வாசிப்போம்.
ஏன்னா சாக்ஸ் வந்து ஆடுற சுதி அது பி ஃப்ளாட்டில் இருக்கும், அதுக்கு டியூன் பண்ணுவோம். செல்லம் வந்து சியில் இருக்கும், எல்லாமே எல்லாம் சாப்பா சிஜின்னு போவோம். இது பி ஃப்ளாட் பண்ணிவிட்டு அதை அதுக்கு தகுந்த மாதிரி டியூன் பண்ணிவிட்டு அவருக்கு டியூன் இறக்கிட்டு அதை அவருக்கு சாக்ஸ் கூட வாசிப்பேன். இவரு சாக்ஸ் தானே வாசிக்கிறாரு, நம்ம கத்திரி கோபால்நாத்தும் சாக்ஸ் வாசிப்பார். அதனால் அவர்கிட்டலாம் வாசித்தோன்னா ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போ இவரெல்லாம் பேசிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே தவுள் வாசிப்பாங்க, பெரிய இதுவான, நீங்கள் வாங்க பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. அங்கே போயிட்டு அவர்கிட்ட பேசிவிட்டு எனக்கு அந்த வாய்ப்பை அன்றைக்கி போயிட்டு என்னை அந்த உட்கார வச்சு வாசிக்க வச்சார். என்ன கூட யார் மாலினி ஸ்ரீனிவாசன், வெளில பெரிய பெரிய ஆளுங்க, மாலினி ஸ்ரீனிவாசன், ராஜேஷ், அப்புறம் சேஷகோபாலன், பெரிய பெரிய எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க, எல்லாம் ஒரு 500 பேர், எல்லா ஆர்டிஸ்டும் அது உங்களோட பெரிய ஆளுங்கள்ல. ஆமாம், அப்போ எல்லாருக்கிட்ட உட்காந்து வாசிக்கிறேன். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஐயோ இது எப்படி அங்கே உட்கார முடியாது, ஏன்னா அவர் இப்போ குண்டக்குடி சார் இருக்கார், அவர் பையில செல்லு தான் வாசிப்பார். பட் அவங்க அப்பா தான் அங்கே செக்ரட்டரி, பட் அவருக்கு கிடைக்கல அந்த சால்சி, எனக்கு எங்கே கொடுத்தாங்க. நமக்கு இல்லைன்னா இது நம்ம கர்நாடிக் டச்சஸில் அது இதில் இருக்குது, சாப்பாடு ட்யூன் பண்ணிட்டு நம்ம கீழே உட்காந்து தான் வாசிக்கணும்னு நாங்கள் சொல்லிட்டாங்க. சரி ஓகே சார், அதுக்கு என்ன சார், அப்புறம் எண்டு பின்லாம் எடுத்துகிட்டு கீழே மண்ணெல்லாம் இது பண்ணி அப்படியே உட்காந்துட்டேன். நான் பீச்சில் உட்கார்ற போது உட்காந்துட்டு அப்படியே கப கடை கொடுத்து அந்த ஃபோட்டோலாம் கொடுக்குறேன் பாருங்கள். அப்போ அவங்க பாடுறது அப்படியே பஞ்சரத்தில் கீர்த்தனை இருக்குது, அதை அப்படியே ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுவேன் நான். சாங்ஸு எல்லாமே எல்லாமே 500 பேரும் பாடுவாங்க. அந்த ஒரு பாக்கியம் கிடச்சது, பெரிய பாக்கியம் எனக்கு. அது உள்ள நம்ம கிடைக்கிறது எவ்வளோ ஒரு, அதெல்லாம் ஒரு தவம் கிடைக்கிற மாதிரி அவங்க ஆசிக்கணுன்னா. அங்கே ஒரு அப்பா அம்மா பிளெஸ்ஸிங், கடவுள் பிளெஸ்ஸிங் தான், இல்லைன்னா வெளிலலாம் போக முடியாது அங்கெல்லாம் போய். அதுக்கு அது கத்திரி கோபாலன் சார், குமாரசாமி சார்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் தவுள் அவர் தான் செக்ரட்டரி அவருங்க. அவங்க எல்லாமே சேர்ந்து எல்லாம் சேர்ந்து தான் அவங்களுக்கு கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை இல்லை, எல்லோரும் கூட சேர்ந்து எல்லோரோட அன்பாக இருந்தாவே போதும். அன்பு தான் பிரதானம் லைஃப்பில், உலகத்துலேயே அதுக்கு மிஞ்சது எதுவுமே கிடையாது. அன்பாக இருந்தீங்கன்னா எல்லோரும் கூட அன்பாக இருந்தால் நல்லா வேலை நடக்கும் எங்கேயுமே. ஆனால் எல்லா டைமும் அன்பாக இருக்க முடியாது இல்லை. சரி, இல்லைன்னா என்ன பண்ண அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். லைஃப்பில் கிவ் அண்ட் டேக் பாலிசி இல்லை இருக்குல்ல, அது ஒன்று இருக்குல்ல, கொஞ்சம் ஓகேம்மா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லை, ஒய்ஃப் கோவம் வந்துடுச்சு சொல்கிற நேரத்தில் நம்ம சாஃப்ட் ஆகிடணும். சரி, லவ்வுக்கு சாப்பிட்டாலும் அவங்க சாஃப்ட் ஆகிடுவாங்க. அப்படி தான் உலகத்தில் அப்படி தானே போகுது. இல்லைன்னா 2 பிரிஞ்சு போயிடுமே. ஈகோ வந்துச்சுன்னா பிரிஞ்சிடும். ஈகோ வரக்கூடாதுல்ல. என்ன இருக்குது, 2000 வருஷமாக வாழ போகிறோம் உலகத்தில், இருக்கிறது கொஞ்ச நாள், ஒன்றுமே கிடையாது. இருக்கிற மட்டும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான். வரும்போது ஒன்றும் கொண்டு வரல, போகும்போது ஒன்றும் கொண்டு போக போகிறது இல்லை. அப்போ எதுக்கு நம்ம ஈகோ, எதுக்கு நான் பெறுவேன் நீ பெறுவேன் இப்போ அடிச்சுக்கிட்டு செத்து போடுவோம் இல்லை சொல்கிறீங்க. ஒன்றும் கிடையாது உலகத்தில், ஒன்றுமே இல்லை. இருக்கிற மட்டும் எல்லாரும் கூட ஜாலியாக பேசிட்டு ஜாலியாக போகணும். உங்கள் சன்னு கேப்டனை பார்த்துட்டு கருப்பாக இருக்கிறதா சொன்னார், அதுக்கப்புறம் ஒரு ரீசனும் சொன்னார் இல்லையா, அதை பற்றி. ஐயோ, அதை ஏன் கேட்குறீங்க இல்லைங்க. அவர் என்ன பண்ணார், ஷூட்டிங் கொண்டு போனாங்க, வல்லரசு படம். வல்லரசு படத்துக்கு போனோம். நாங்கள் போனோடனே இவர் நல்லா ஜாலியாக விளையாடி, சின்ன பையன் இல்லை, அவர் சன் ஆக்ட் பண்ணுறாரு. அதில் அதான் ஓடி ஆடி விளையாடி இருந்தார். கேப்டன் வந்து உள்ளே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு. அது அந்த இந்த ட்ரெஸ் போட்டிருக்காரு, மிலிட்ரி ட்ரெஸ், என்னமோ இது போலீஸ் ட்ரெஸ் இதெல்லாம் போட்டிருக்காரு. போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்காரு. இவ்வளோ நேரம் தந்துட்டு உள்ளே ஓடிட்டான். சின்ன பையன்ல கிடுகிடு உள்ளே போயிட்டான். அப்படியே பார்த்துட்டு நேரம் வந்து எல்லாரும் சொல்லிட்டான், அங்கிள் கற்பாகிறாரு எல்லார்ட்டும் உள்ளே செட் ஆகும். 300 பேருக்கு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, எல்லாரும் சொல்லிட்டார். தேவையானகிட்ட சொல்லிட்டாங்க, அவங்ககிட்ட எல்லாரும் சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டா சைல்ட்டான். அவர் வர்றார், பேக்கை படம் பிடிச்சிட்டு வர்றாரு. வந்துட்டு ஐயா வணக்கம் ஐயா, இவரை பார்த்துட்டு வணக்கம் அங்கிள், எல்லாரும் சொல்லிட்டியாவே நியூஸ் அதில் போயிடுச்சு அவருக்கு. உங்கள் அப்பா வெள்ளையாகிறாரு, அதெல்லாம் நீ வெள்ளையாக இருக்கிறப்பா, எங்கள் அப்பா கருப்பாக இருக்கிறாரு, அதை கருப்பாக பிறந்துட்டேன், கோச்சுக்காது. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சமாளிக்கிறேன் நீ. அவர் எதுவும் திட்டலையா சார்? ஒன்றுமே சொல்ல தூக்கி கொஞ்சிட்டு அவர் சாக்லேட் வாங்கிட்டு வந்து கூட எல்லாம் அப்படி கவனிப்பார். அவர் எம்ஜிஆர் மாதிரி அவருக்கு கூப்பிட்டு எல்லாத்தையும் அப்படி அவர் யூனிட்டில் வந்து அப்படி இருக்கும். சாப்பாடு இருக்கும், சிக்கன், அது மட்டன், எல்லாம் இருக்கும், ஃபுல் ஐட்டம் இருக்கும் அவர்கிட்ட. நல்ல அமேசிங் பர்சன் அவருக்கு. அதனால தான் அடுத்த படம் தவசியில் போட்டார். அந்த பையனை போடுங்க, திரும்பி கூப்பிடுங்கன்னு சொல்லி போட்டார். நிறைய படம் ஆக்ட் பண்ணார். ஏவிஎம் நிறைய சீரியல், சொந்தம் வாழ்க்கை சீரியல் நிறைய ஆக்ட் பண்ணார். அப்புறம் சித்தி, இவங்க ராதிகா மேடம் கூப்பிட்டாங்க, அவங்க பையனை ஆக்ட் பண்ணார், சித்தியில் ஆக்ட் பண்ணார் அதில். அப்புறம் அதுக்கப்புறம் இப்போது ஆதவன் படத்தில் நயன்தாராவுடைய பிரதர் ஆக்ட் பண்ணார். அப்புறம் கீன்னு ஒரு படத்தில் இப்போ ஆக்ட் பண்ணியிருக்காரு ஒரு படத்தில். இப்போ தனுஷ் சார் கூட அநேகமாக பண்ணுவார்னு நினைக்கிறேன், பேசிட்டு இருக்காங்க வரும்.
முயற்சி திருவினையாக்கும். முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்ம வேலை செஞ்சுட்டு ஆமாம், யூ மஸ்ட் ஹார்ட் ஒர்க் டெஃபினட்டாக. அது நம்ம கேட்காதனால நிறைய வாய்ப்புகளை எடுக்கணும்னு சொல்கிறார் சாக்ரட்டிஸ். நீங்கள் போய் ஒருத்தர் நம்ம வெக்கப்பட்ட உண்மை நடக்காது. கேட்காதனால வாய்ப்புகள் நிறைய இழக்கிறீங்கன்னு சொல்கிறார். யூ மஸ்ட் ஆஸ்க். கேட்டால் தான் கொடுப்பாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொல்கிறார்? தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவர் சொல்கிறார். இல்லை தட்டினா தான் இப்போ கதை இப்போ தட்டினா தான் திறப்பாங்க. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்கிறாரு. நீ கேட்கணும் அவங்ககிட்ட, வேணுங்க அது கேட்டால் கொடுப்பாங்க. தேடுங்கன்னு கண்டாடுவேன்னு சொல்கிறாரு. நீங்கள் போய் தேடணும் அந்த இடத்த, எந்த இடத்துல இருக்குது, எங்கே இருக்குது, போய் தேடுனா கிடைக்கும். ஐம் ஜஸ்ட்டு கடவுள் இதை கொடுத்து, அப்பா அம்மா கடவுள் கொடுத்து ஒரு இது அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஃப்ரெண்ட்ஸு, மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லோரும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து ஒரு ரெட்டு சேனல் இல்லை, ரெட் டாக்கீஸ், ஆமாம் சூப்பர் டாக்கீஸு, ரெட் டாக்கீஸ் சூப்பர் டாக்கீஸ் வச்சுருங்க. அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னா, எனக்கு வாய்ப்பு தருவீங்க. உங்கள் டைரக்டருக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏஆர் ரஹ்மான் சார், கமல் சார் கிட்டத்தட்ட எல்லார் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அவங்க கூட நிறைய மெமரிஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகியிருக்கும். ஆனால் பர்டிகுலராக இவங்க கிட்ட இந்த மூமெண்ட் லைஃப்பில் இப்போ வரைக்குமே மறக்க முடியாத மூமெண்ட்னா அது என்ன மூமெண்ட்டாக இருக்கும், யார் கூடன்னு சொல்கிறீங்களா சார்? எல்லாருமே நல்லா பேசி தானே இருக்கணும் நம்ம எப்பயுமே. கமல் சார்லாம் ரெக்கார்டிங், ராஜா சார் ரெக்கார்டிங்லாம் நான் வாசிக்கும் போது அவர் உள்ளே வந்தால் நேராக நம்ம கிட்ட தான் வருவார். ஸ்ட்ரெயிட்டாக வருவார். வந்துட்டு டபுள் பேஸ் வாசிப்பேன் நான். தொட்டு பார்க்கலாமான்னு கேட்பாரு. இல்லைக்கா தொட்டு பார்க்கலாம்னு சொல்கிறீங்க, வாசிங்க கொடுத்துருவோம் கையில், போடுங்க போடுங்கன்னு சொல்ல போடுவார். நல்லா ஜாலியாக பேசுவார், நல்லா பேசுவார். அதே மாதிரி ஒரு ரெக்கார்டிங்கு ராஜாண்ணா ரெக்கார்டிங் வாசிட்டுருக்கேன், செல்லோ வாசிட்டுருக்கேன். திடீர்னு ராஜாண்ணா சொல்கிறார், கிளம்பி பேக் படிக்க சொல். எனக்கு பயம் வந்துச்சு, இல்லைன்னா திட்டுறாரு. நல்லா கரெக்டாக தான் வாசிக்கிறேண்ணா, நீ பேக்கப் பண்ணுன்னு சொல்கிறாரு. என்ன ஆச்சு? நான் கமல் சார் கூப்பிட்றாரு, ஓடு ஷூட்டிங் இருக்குது. அவர் சொல்லியிருக்காரு. கலைஞன் படத்தில், அந்த படத்துக்கு வந்து ஒரு லேடி ஆர்டிஸ்ட் ஆக்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு சொல்லித்தரணும், செல்லோ சொல்லித்தரணும். அவர் கூப்பிட்டு பேசியிருக்காரு. அப்போ கிளம்பு அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் கூப்பிட்றாரு, விடலாம் சான்ஸ். அப்புறம் அங்கே போயிட்டு ஒரு 3 days சிவாஜி ப்ரொடக்ஷன் கலைஞன் படம் வந்தது பார்த்தீங்களா? அதில் வந்து அந்த பொண்ணுக்கு நான் தான் செல்ல சொல்லி கொடுத்தேன், அந்த ஹீரோயினுக்கு சொல்லி கொடுத்தேன். அது இல்லாமல் வந்து என்னை படத்தை ஒரு போட்டார் வர. அதில் அவர் பாடுற சிங்கரு, நான் வந்து ட்ரம்மர் மாதிரி, நான் ட்ரம்மர் ஆக்ட் பண்ண வரேன். அது ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு இல்லை? இப்போ சொல்லிக் கொடுக்க போகும்போது அதுவும் வரும், இதுவும் நம்ம ஆக்டிங் பண்ணோம்ல, அது ஒரு சான்ஸ் இல்லை. எனக்கு 3 இடத்துல அவர் கூட இந்த ஒரு வாய்ப்பு. அப்புறம் எனக்கு பாடினார், நான் ஹீரோ ஆக்ட் பண்ணி பாடினது, அதெல்லாம் ஒரு வாய்ப்பு இல்லை. ஆனால் லைஃப்பில் மறக்க முடியாத மூமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல சார், ஒருத்தருக்கிட்டையாவது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? இப்படி ஒன்றும் இல்லை, எல்லாருமே மறக்க முடியாது தானே, எல்லாருமே கிரேட் தானே. அவங்கவுங்க துறையில் அவங்கவுங்க அடிச்சுன்னு போகிறாங்கல்ல, அடிச்சுன்னு போயிட்டே இருக்கணும் லைஃப்பில், அவ்வளோதான். இருக்கிற மட்டும் நம்ம லைஃப்பில் சாதிக்கணும் இல்லை? ஹார்ட் ஒர்க், மஸ்ட் ஹார்ட் ஒர்க். நம்ம அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். இளையராஜா சார் அவருடைய பாடல்களுக்கு காப்பி ரைட்ஸ் கேட்டிருந்தார் இல்லையா? அந்த டாக் போயிட்டு இருந்தது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? சார் அது என்ன சொல்கிறது, ஏன்னா அவருக்கு கிரியேட்டர், சார் வந்து கிரியேட்டரு, அவருக்கு இது அவர் கேட்குறாரு, தப்பு இல்லை. அது கரெக்டு. ஆமாம் கரெக்டு தான், கிரியேட்டர் தானேங்க. இல்லைன்னா பாட்டே வராது. இப்போ ராஜா சாருன்னு ஒருத்தர் இல்லைன்னா இந்த பாட்டெலாம் வந்திருக்குமா? இப்போ ஃபாரின்லலாம் பண்ணுறாங்களே, இப்போ பெரிய பெரிய மியூசிக்கு ஜான் வில்லியம்ஸ் பண்ணுறாங்க, இவங்களாம் பாடல ரைட்ஸ் கொடுக்குறாங்கல்ல, அவங்க அது நல்லா கரெக்டாக போயிடுதில்ல. அந்த மாதிரி கொடுக்கணும். இங்கே கொடுக்காம ரொம்ப நாளாக விட்டாங்க, அந்த மாதிரி தப்பு. அது கொடுக்கணும், அவருடைய கிரியேட்டர் அவர் கொடுக்கணும்.
இவ்வளோ நேரம் எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். ஐயோ தேங்க்ஸ், உங்களுக்கு தான் தேங்க்ஸ். எனக்கு ஒன்று வாய்ப்பு கொடுத்தீங்களே 2 டாக்கிஸுக்கு